வணக்கம் மக்களே, வெல்கம் டு பூஜாஸ் லைஃப் ஸ்டைல். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? வாட்டர் மெலானில் வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஜெல்லி பார்த்தோம். இன்றைக்கி அதே வாட்டர் மெலான் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பார்த்துருவோமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர் மெலான் வச்சு ஒரு சார்பே பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் மெலானை க்யூப்ஸாக நம்ம சீட்ஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நான் நம்ம சார்பே செய்யறதுக்கு வாட்டர் மெலானை சீட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை இதே பிளேட்லேயோ ஒரு கிளிங் ராப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 to 8 hours நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ வாட்டரியாக இருக்குது பாருங்கள். நான் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா ஒரு மாதிரி ஃபுல்லாக ஐஸ் ஆகி நல்லா கல் மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சார்பே பண்ண போகிறோம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஓகே மக்களே, நம்ம வாட்டர் மெலானை க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணது எந்தளவு ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த வாட்டர் மெலானில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே இதுவாகி நல்லா கல் மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுதான் நமக்கான கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, நான் இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருமே யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி என்னோடய ஃப்ரூட்டில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஹனி மட்டும் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே போட்டு தண்ணி விடாமல் நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஓகே மக்களே, நான் வாட்டர் மெலானை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்படியே இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம சாப்பிட்டுடலாம். பட் நான் வந்து இன்னும் ஒரு 1/2 hour to 1 hour வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ரீஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம நல்லா ஸ்கூப் பண்ண ஈஸியாக இருக்கும். 1/2 hour கழிச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை செட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து நம்ம சார்பேவை இன்னும் ஒரு 1/2 hour வந்து ரீஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சியை நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை அப்படியே எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். நம்மளோட சார்பேவை நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் வந்து இந்த சம்மருக்கு அவங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கேட்பாங்க. நம்ம வெளியே வாங்கி கொடுக்காம நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம சுகர் எதுவுமே சேர்க்காம பியூர் ஹனி மட்டும் ஊற்றி நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.